இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்கோ. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவை போல நேர்மறையாக இருங்கள். பி பாசிட்டிவ் லைக் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்ம வாழ்க்கையில பாசிட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெகட்டிவான தாட்ஸ் நம்ம லைஃப்ல வர வர என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நெகட்டிவ் பர்சனாவே மாறிடுவோம். தவறான வழிகள் கூட போவோம். நம்ம லைஃப்ல வந்து நிம்மதி இருக்காது. சரியான தூக்கம் வராது. ஹெல்த்ல வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வரும். எப்பவுமே வந்து பாசிட்டிவா இருக்கணும் நம்ம. இப்ப யாரு மாதிரி பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எல்லா விஷயத்திலயும் மாதிரி யாரு? இயேசு கிறிஸ்து தாங்க. அவர் வந்து வாழ்க்கைய எப்படி பார்த்தாரு? எந்த அளவுக்கு பாசிட்டிவா அவர் இருந்தாரு? அவர பத்தி பேசும்போதே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து வருதுங்க. சில பேர நம்ம லைஃப்ல யோசிக்கும் பொழுதே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வரும். அப்படிப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அவர போல எப்படி வந்து நம்ம பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து இந்த ஒரு காணொளியில சுருக்கமா பார்க்க போறோங்க. 15 விஷயங்கள் பார்க்க போறோம். முதலாவது பாசிட்டிவா இருக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் நம்ம வாழ்க்கையில வரும் அப்படின்றத சுருக்கமா பார்க்கலாம். இதெல்லாம் வந்து சயின்டிபிக் ரிசர்ச் மூலியமா கண்டுபிடிச்ச விஷயங்கள். முதலாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். பிளட் பிரஷர் வந்து கம்மியாகும். எனர்ஜி வந்து அதிகரிக்கும். நம்மளுடைய வாழ்நாள் வந்து கூடும். நல்ல தூக்கம் வரும். ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் பெட்டர் ஆவாங்க. உறவு முறைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா நம்ம பாசிட்டிவா இருக்கிறதுனால யார்கிட்டயும் நமக்கு அவ்வளவு ஈஸியா பிரச்சனை வராது. மத்தவங்க தவறு பண்ணும்போது கூட நம்ம அதை பாசிட்டிவா எடுத்துட்டு போயிடுவோம். அடுத்து வந்து நம்ம வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, கவலைகள் வந்து குறையும் இல்லைங்களா? எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிற்கின்ற அந்த திடமனது வரும். நம்ம வாழ்க்கையில வந்து ஹாப்பினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பாசிட்டிவா இருந்தா. அது மட்டும் இல்லாம ஃபோக்கஸ் வந்து அதிகமா இருக்குங்க. யாரு வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறாங்களோ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாங்க எல்லா விஷயத்திலயும். கிரியேட்டிவிட்டி இருக்குங்க அவங்க கிட்ட. டிப்ரெஷன் வந்து நம்ம வாழ்க்கையில கம்மியாகும். இந்த மாதிரி நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க இல்லையா பாசிட்டிவா இருக்கிறதுனால. ஸோ இப்போ சப்ஜெக்ட் குள்ள வரலாங்க. ஏசு கிறிஸ்துவை போல் எப்படி நம்ம வந்து நேர்மறையாக அதாவது பாசிட்டிவா இருப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்துவோட பாசிட்டிவிட்டி எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னாக்கா, தேவன் கூட அவர் வச்சிருந்த அந்த உறவுனாலங்க. பிதாவாகிய தேவனுக்குள்ள அவர் ரொம்ப ரொம்ப ரூட்டடா இருந்தாருங்க இல்லைங்களா? எல்லாமே வந்து தேவன் மேல டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாருங்க. அதனால தான் அவர் லைஃப் ஃபுல்லாவே பாசிட்டிவா இருந்தது. அதே மாதிரி நம்ம லைஃப வந்து தேவன் மேல ரூட்டடா தேவனை சார்ந்து நம்மளுடைய வாழ்க்கை இருந்துச்சுனாக்கா நம்மளும் வந்து பாசிட்டிவா இருக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்கலாங்க. ஜான் 15:11ங்க. இந்த வார்த்தைகளை நான் உங்களோடு பேசினேன். என் சந்தோஷம் உங்களில் இருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கும். பாத்தீங்களா? நம்மளுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கணும். அவர்கிட்ட ஒரு சந்தோஷம் இருந்துச்சுங்க. அந்த சந்தோஷம் எங்கத்துல இருந்து வந்துச்சு? தேவன் கிட்ட இருந்து வந்துச்சுங்க. எந்த சூழ்நிலையிலும் அவர் தேவனுக்குள்ள மனமகிழ்ச்சியா இருந்தாருங்க. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் அவர் லைஃப்ல இருந்த போதிலும், அவமானங்கள் இருந்த போதிலும், கஷ்டங்கள் இருந்த போதிலும் பாசிட்டிவா இருந்தாருங்க. இதே பாசிட்டிவிட்டி நீங்க பாத்தீங்கன்னாக்கா அப்போஸ்தலர்ஸ்ட்டயும் இருந்துச்சு. அவங்கள அடிக்கிறாங்க, என்னென்னவோ பண்றாங்க. ஆனா பாசிட்டிவா இருந்தாருங்க. சோ நம்மளும் வந்து இயேசு கிறிஸ்துவ போல பாசிட்டிவா இருக்கணும். தேவனை சார்ந்து இருக்கணுங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 19, 20 அப்பொழுது இயேசு அவர்களோடையே சொல்லினார். உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்கின்றேன், குமாரன் தானாகவே எதையும் செய்ய முடியாது. பிதா செய்கிறதை அவர் காணும்போது மட்டும் செய்கிறான். பிதா செய்கிறதை எல்லாம் குமாரனும் அதே போல செய்கிறார். பிதா குமாரனை நேசிக்கின்றார். பாத்தீங்களா? நான் வந்து தானாக எதுவும் செய்ய முடியாது. பிதா என்ன செய்யறாரோ அதை நான் பார்த்துட்டு அதே மாதிரி நான் செய்யறேன். என்னால தனியா எதுவுமே செய்ய முடியாது. அதனாலதான் அவ்வளவு பாசிட்டிவா இருந்தாருங்க. ஏன்னா அவர் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருனாக்கா, நீங்க எல்லோரும் என்னை விட்டு போயிடுவீங்க. ஆனா என் பிதா என்னோட கூட இருக்கின்றார். எப்போதுமே என் கூட இருக்கிறது அவர்தான் அப்படின்றாருங்க. நம்ம அதே ஃபீலிங்கோட இருக்கணுங்க. தேவன் என் கூட இருக்கிறாரு. யார் இல்லைன்னா கூட தேவன் என் கூட இருக்கிறாருன்னு நம்ம அந்த நிலையில வாழ்ந்தோம்னு வச்சுங்களேன், லைஃப் ஃபுல்லாவே பாசிட்டிவா இருக்கும். லூக்கா 22:42 என்ன சொல்றாரு பாருங்க. லூக் 20:42 பிதாவே, நீர் விரும்பினால் இந்த பாத்திரத்தை என்னிடத்தில் இருந்து அகற்றும். ஆனால் என் சித்தம் அல்ல, உங்கள் சித்தமே நிறைவேறட்டும். பாத்தீங்களா? என்னோட சித்தம் அல்ல தேவனே, உங்க சித்தமே நிறைவேறட்டும். இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவரோட டெத் வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் சாக போறாருன்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சுங்க. ஆனாலும் அதை பாசிட்டிவா தான் எடுத்துக்கிறாருங்க. இது உங்களுடைய சித்தம்னா தேவனே, அதை நான் ஏத்துக்கிறேன். அதே மாதிரி நம்ம லைஃப்லயும் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கணுங்க. தேவனே, நான் வந்து உங்க நிமித்தம் கஷ்டம் அனுபவிக்கணும்னா நான் ஏத்துக்கிறேன். நீங்க கூட இருந்தா போதும் தேவனே. இதை தாங்கி கொள்கிறதுக்கு எனக்கு பெலன் வேணும். அந்த பெலனை மட்டும் நீங்க தாங்கப்பா. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உங்களை வந்து மறுதலிச்சுட்டு போகக்கூடாது. நான் வந்து தவறான வழியில போகக்கூடாது தேவனே. நீ கூடவே இருங்க தேவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கணும்.
இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம லைஃப் பாசிட்டிவா இருக்கும் இல்லைங்களா? அவரோட பாசிட்டிவிட்டி, அந்த நேர்மறையான வாழ்க்கை எதன் மேல டிபெண்ட் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் வச்சு இந்த விசுவாசம். சுற்றுச்சூழலை வச்சு வந்து அவர் பாசிட்டிவா இல்லைங்க இல்லைங்களா? நம்ம வந்து இன்னைக்கு நம்ம லைஃப்ல வந்து பாசிட்டிவா நடந்தா நம்ம பாசிட்டிவா இருக்கணும்னு அர்த்தம் கிடையாதுங்க. என்ன மாதிரி ஒரு நெகட்டிவான சூழ்நிலை இருந்தா கூட நம்மளை சுத்தி நிறைய பேர் வந்து நம்மள தவறா நடத்தினா கூட இல்லைங்களா, ஓப்பே இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வந்தா கூட நம்ம வந்து தேவன் மேல நம்பிக்கையா இருந்து பாசிட்டிவா இருக்கணும் இல்லைங்களா? விசுவாசம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு வச்சுங்க, எல்லாத்தையுமே வந்து நம்ம பாசிட்டிவா அப்ரோச் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் நெகட்டிவா ஒரு வார்த்தை கூட அவங்க வாயில இருந்து வரலங்க. அவர் எவ்வளவோ வார்த்தைகள் பேசினார் இல்லைங்களா, அது எல்லாமே ஜீவனுக்கு ஏற்ற வார்த்தைகளாவே இருந்தது இல்லைங்களா. அதனால ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்ததுங்க. ஒரு கொடிய பாவி கூட இவரை மீட் பண்ணிட்ட அப்புறம் அவர் திருந்துற நிலைமையில வராரு. இப்படிதான் வந்து ஒரு மனுஷன் வாழணுங்க இல்லைங்களா. சோ அவரோட வாயில இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவான வார்த்தைங்க மட்டும் தான் வந்துச்சுங்க. நெகட்டிவான வார்த்தை ஒண்ணுமே வரலங்க. நம்பிக்கைக்குரிய இருந்துச்சுங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளாக நம்ம வந்து பேசணுங்க. பாசிட்டிவான வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து பேசணும். மேத்யூ சாப்டர் 9:2 வந்து நம்ம பார்க்கலாங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, அப்பொழுது சிலர் ஒரு மஞ்சத்தில் படுத்திருக்கின்ற ஒரு முடவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவனுடைய விசுவாசத்தை பார்த்து, அந்த மடியவனையோட, மகனே, மனதை தைரியப்படுத்திக் கொள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளது என்று. பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை எவ்வளவு பெரிய பாசிட்டிவ் இன்ஃபுளுன்ஸா அவரோட வாழ்க்கையில இருந்திருக்கும். மிராக்கல் பண்றது செகண்டரி. அவர் சொன்ன வார்த்தை பாருங்க, மகனே உன்னுடைய பாவம் என்ன இருக்கு, மன்னிக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எவ்வளவு பெரிய ஒரு புத்துணர்ச்சி, ஒரு நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையில வந்து பிறந்திருக்கும். இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில வரணும் இல்லைங்களா. ஒருத்தர் வந்து தவறான வழியில போகும்போது நம்ம பாசிட்டிவா இருக்கிட்ட பேசி நல்வழிப்படுத்தணும் இல்லைங்களா. சில பேரை வந்து என்கரேஜ் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும். இப்படிதான் வந்து நம்ம லைஃப் பாசிட்டிவா இருக்கணும். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல, ஜான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிறது போல நான் கொடுக்கவில்லை, உங்கள் இதயங்கள் கலங்காதிருக்கட்டும், பயப்படாதிருங்கள். பாத்தீங்களா, நீங்க வந்து பயப்பட வேணாம், கலங்காதீங்க, என்னோட சமாதானத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னும் போது அவங்களுக்கு எவ்வளவு பாசிட்டிவா இருந்திருக்கும் இல்லைங்களா. இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் பீப்புள் பேச வேண்டிய வார்த்தைகள். ஒருத்தர் கஷ்டப்படும் போது நம்ம அவங்க கிட்ட 2 வார்த்தை பேசும்போது அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரணும், ஒரு கம்ஃபர்ட் வரணும். அந்த மாதிரி வார்த்தைகள், ஒரு சமாதானம் வர வார்த்தைகள் நம்ம வந்து பேசணுங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல இப்படியாக சொல்றாருங்க. மேத்யூ 11:28, சுமை சுமக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஓய்வு அளிக்கின்றேன். பாத்தீங்களா, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லோரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்ட்டு சொல்றாரு. ஏசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை ஃபுல்லா பாசிட்டிவா பார்த்தாரு இல்லைங்களா. ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க வந்து லைஃபை எப்படி பாக்குறாங்க அப்படின்றது அவங்க பேசுற வார்த்தைகளை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். என்னால முடியாது, கஷ்டம், நான் வந்து பாவி, என்கிட்ட இந்த வீக்னஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோன்னு வச்சுங்களேன், இது வந்து நெகட்டிவா வந்து லைஃபை பாக்குறது இல்லைங்களா. தேவன் என் கூட இருந்தா என்னால செய்ய முடியும், பாவத்துல இருந்து வெளியே வர முடியும் தேவனோட பலத்தை பெற்றுக்கொண்டு. ஏன்னா நம்ம வீக்குன்னு சொன்னாக்கா சாத்தான் வந்து ஆமா உண்மை, ஏன்னா சத்தமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி மனசுல அந்த எண்ணங்கள் வர மாதிரி செய்வான் இல்லைங்களா. நான் இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாதுங்க. நான் உன் கூட இருக்கிறேன், நீ கஷ்டப்படாத, நீ தனியா வந்து சுமக்க தேவையில்ல, நான் உனக்காக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. நீ பயப்பட தேவையில்லப்பா, உன்னோட பாரத்தை நான் சுமக்க ரெடி அப்படின்றார். அது மட்டும் இல்லாம அவர் பாவிகளை கடிந்து கொள்ளும் போது கூட ரொம்ப கடுமையான வார்த்தைகளை வந்து பிரயோகப்படலைங்க. அவங்க கெட்டு போன நினைச்சு வந்து அவர் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணாம அவங்க வந்து அதுல இருந்து வெளியே வரணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 47வது வசனம், ஜான் 12:47, யாராவது என் வார்த்தைகளை கேட்டு அவைகளை கை கொள்ளாவிட்டாலும் நான் அவரை தீர்ப்பதில்லை, ஏனெனில் நான் உலகத்தை தீர்க்க வந்ததல்ல, உலகத்தை ரட்சிக்க வந்தேன். பாத்தீங்களா, நியாய தீர்ப்பு செய்யும்படி நான் வரல, உலகத்தை ரட்சிக்கவே வந்தேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. யாருமே கெட்டு போக கூடாது, எல்லோருமே வந்து தேவனுடைய ஞானத்தை வந்து பெற்றுக்கொள்ளணும், சத்தியத்தின் அறிவு வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்றாருங்க பழைய ஏற்பாடுல எல்லாம், என்ன சொல்றாருனாக்கா, இந்த அக்கிரமக்காரர் வந்து கெட்டு போகணும், அழியணும்ன்றது என்னோட சித்தம் இல்ல, அவன் வந்து மனம் திரும்பணும், இதுதான் தேவனுடைய சித்தமா இருக்குதுங்க இல்லைங்களா. இதுதான் வந்து பாசிட்டிவான ஒரு ஃபீலிங். அது தேவன்கிட்டே இருக்குது, இயேசு கிறிஸ்துட்டே இருக்குது, நம்ம கிட்டே இருக்கணுங்க சகோதர சகோதரி. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஹோப்லெஸ்ஸான விஷயங்கள்ல கூட இயேசு கிறிஸ்து என்ன பாக்குறாருனாக்கா ஒரு பாசிபிலிட்டியா பாக்குறாரு இல்லைங்களா.
எப்பவுமே வந்து ஒரு ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷன் வரும்போது நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இனிமேட்டு ஒண்ணும் இல்லை அப்படின்ற நிலையில வரக்கூடாதுங்க. அதுலயும் தேவன் வந்து ஒரு வழியை காட்டுவாருங்க நிச்சயமா. நம்ம அப்படிதாங்க பார்க்கணுங்க. ஒரு பாசிபிலிட்டியை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில ஜனங்களோட வாழ்க்கை ரொம்ப ஹோப்லெஸ்ஸா இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து அவங்கள வந்து கடிந்து கொள்ளாம அவங்கள வந்து மனம் மாறும்படி செய்றாருங்க. அவங்களோட லைஃப் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜக்கேயு இருந்தாரு. அவர் வந்து ஜனங்க எப்படி பார்த்தாங்கன்னாக்கா, ஒரு கொடூரமான மனுஷன், ஒரு தப்பான ஒரு ஆளு அப்படின்ற மாரி தான் எல்லாரும் அவங்கள வந்து பார்த்தாங்க. ஒரு குரூக்கடான பெர்சன். ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி பார்த்தாரு? ஆபிரகாமோட சந்ததியா பார்த்தாருங்க. அவரும் வந்து ஆபிரகாமோட குமாரன் தான் அப்படின்ட்டு. இன்றைக்கே உன்னோட வீட்டுக்கு ரட்சிப்பு வந்திருக்குதுன்றாருங்க. அப்புறம் சமாரியா ஸ்திரீ இருந்தாங்க இல்லைங்களா? அவங்கள வந்து எப்படி பார்த்தாங்க எல்லாரும்? தவறான ஒரு ஸ்திரியா தானே பார்த்திருப்பாங்க அந்த ஊர்க்காரர். ஆனா இயேசு கிறிஸ்து வேற மாரி பார்த்தாருங்க. பாசிட்டிவா அவங்க கிட்ட பேசுறாங்க. இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட பேசின அப்புறம் அவங்க லைஃப் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா சிலுவைய வந்து எல்லாரும் வந்து ஒரு தோல்வியின் சின்னமாக பார்ப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அதை என்னவாக மாற்றினார்? அந்த ஊர்ல இருந்த ரோமன்ஸ் இல்ல இஸ்ரேல் ஜனங்க கூட சிலுவை எப்படி பார்த்திருப்பாங்கன்னாக்கா ஒரு தோல்வியின் சின்னம், பாவிகளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா தான் அவங்க வந்து பார்த்திருப்பாங்க. ஆனா தேவன் அதை எப்படி மாத்தினாருங்க? அது வெற்றியின் சிம்பலா மாத்திட்டாருங்க. இன்னைக்கு அதன் மூலயமா உலகத்துக்கே ரட்சிப்பு வந்திருக்குதுங்க சகோதர சகோதரி. இப்படிதான் வந்து பாசிட்டிவா நம்ம நம்ம பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்துவோட நேர்மறையான வாழ்க்கை இருள்ல இருக்கிறவங்களுக்கு வெளிச்சத்தை வந்து கொண்டு வந்துச்சு இல்லைங்களா? இருள்ல இருக்கிறவங்களை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுங்க. இதுதான் வந்து பாசிட்டிவ் இல்லைங்களா? இருள்ல இருக்கிறவங்க அப்படியே இருக்கட்டும். அருவருப்பான ஜனங்கள் அவங்க கிட்ட நம்ம போய் பேசணுமா அப்படின்ட்டாலே யோசிக்கவே கூடாது. யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கலாங்க. ஜான் சாப்டர் 8:12 மீண்டும் இயேசு அவர்களோட சொல்லினார், நான் உலகத்தின் ஒளி. என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடக்க மாட்டான், ஜீவனுடைய ஒளியை கொண்டிருப்பான். பாத்தீங்களா? என்ன பின்பற்றவங்க யாருமே வந்து இருள்ல நடக்க மாட்டாங்க, ஜீவ ஒளியை வந்து கொண்டிருப்பாங்க அப்படின்ட்டு. இவரை பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி வேணா இருக்கலாங்க. ஈவன் அப்போஸ்டல்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் வந்து பர்ஃபெக்டா இருந்தாங்க, அதனால தான் அவர் வந்து சூஸ் பண்ணாருன்ட்டு இல்லைங்க. ஒருத்தர் ஒருத்தரோட வாழ்க்கை வந்து ஒவ்வொரு விதமாக இருந்தது. ஆனா இவரை மீட் பண்ணி இவரு கூட அவங்க பழகின அப்புறம் அவங்க லைஃப் வந்து மாறிச்சுங்க. இருள இருந்தாங்க, மாபெரும் ஒளிக்கு வந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வந்தாங்க. நம்ம கூட அப்படித்தாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்து எதன் மேல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அன்பின் மேல, நன்றியின் மேல, நல்லது மேலேயே ஃபோக்கஸ் பண்ணாரு. இந்த உலகத்துல கெட்டது இருக்குது, அருவருப்பான காரியங்கள் இருக்குது இல்லைங்களா? அதன் மேலேயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கை பாசிட்டிவா இருக்காதுங்க. எப்போதுமே வந்து நம்ம நல்ல விஷயங்கள் மேல கண்ணோட்டமா இருக்கணுங்க சகோதர சகோதரி. அன்பின் மேல நோக்கமா இருக்கணும், நன்றியின் மேல நோக்கமா இருக்கணும், நல்ல விஷயம் மேல நம்ம நோக்கமா இருக்கணுங்க. அந்த மாதிரி விஷயத்தையே நம்ம திங்க் பண்ணும்போது பாசிட்டிவிட்டி நம்ம லைஃப்ல வந்து பெருகும். இப்ப இயேசு கிறிஸ்து பார்க்கும் பொழுது அவர் பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் தான் பார்த்தாருங்க இல்லைங்களா? யாரெல்லாம் வந்து ஜனங்க வெறுத்து ஒதுக்குனாங்களோ அவங்க கிட்ட போய் பேசுறாரு இல்லைங்களா? நம்ம அந்த மாதிரி யோசிக்க கூடாதுங்க. இவங்க வந்து கெட்டவங்க, அருவருப்பானவங்க, அவங்க கிட்ட நம்ம எப்படி பழகுறது? நம்ம எல்லாரையும் நேசிக்கணும், அவங்களும் மாறணும்ட்டு நம்ம வந்து விரும்பணும் இல்லைங்களா? அந்த நன்றி உணர்வு நம்ம மனசுல எப்போதுமே இருந்தாக்கா பாசிட்டிவா நம்ம வந்து இருக்கலாம். இயேசு கிறிஸ்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் மிராக்கல் பண்றதுக்கு முன்னாடி தேவனுக்கு நன்றி செலுத்துறாருங்க எப்போதுமே. நன்றி சொல்லாம அவர் வந்து இருந்ததே கிடையாது. யோவான் 11ஆம் அதிகாரம் 41வது வசனம், ஜான் 11:41ல அவர்கள் அந்த கல்லை அகற்றினார்கள். இயேசு கண்களை மேலே நோக்கி, பிதாவே நீர் என்னை கேட்கிறதுனால் உமக்கு நன்றி சொல்கின்றேன். பாத்தீங்களா? என்னோட ஜெபத்தை நீங்க கேட்டதுனால உமக்கு நன்றி சொல்றேன் தேவனே அப்படின்ட்டு நன்றி செலுத்துறாருங்க. ஒரு பாசிட்டிவான பர்சன் இப்படித்தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் வந்து அவரை சபிச்சாங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்றாரு, அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு. இது பாசிட்டிவ் பீப்புள் பண்ணக்கூடிய விஷயங்கள்ங்க இதெல்லாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல பார்க்கலாங்க. லூக் 23:34ல இயேசு சொல்லினார், பிதாவே இவர்களை மன்னியுங்கள், ஏனெனில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியவில்லை. பாத்தீங்களா? அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாம செய்யறாங்க தேவனே. அவங்க பாவத்தை மன்னியுங்க தேவனே. பாத்தீங்களா? என்ன பாசிட்டிவிட்டி. இப்போ வர மூவிஸ் இல்ல நிறைய விஷயங்கள் நம்ம பேப்பர்ல படிக்கிறோம். அது எல்லாமே என்னன்னாக்கா ரிவெஞ்ச் எடுக்கணும். நம்மளுக்கு யாராவது தப்பு பண்ணா அவங்களுக்கு நம்ம திரும்பி செய்யணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து காட்டுறாரு. ஆனா இயேசு பாசிட்டிவிட்டிய வந்து கத்து கொடுக்குறாரு எல்லாத்துக்கும். அவர் லைஃப்லயே வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருந்து காமிச்சாருங்க. நம்மளுக்கு யாராவது துரோகம் பண்ணா அவங்கள மன்னிக்கணும், நம்ம அவங்களுக்கு நல்லது பண்ணணும், சபிக்க கூடாது அப்படின்றத பண்ணி காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து பழகுனது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா பாவிகள் கூட இல்லைங்களா? அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுறாரு. இதனாலவே அவர தப்பா பேசுறாங்க. அத பத்தி அவர் கவலையே படல. லூக்கா 15ஆம் அதிகாரம் 2வது வசனம், லூக் 15:2ல பரிசேயரும்
வேத பாரகரும் இவன் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட உணவு உண்கின்றான் என்று புலம்பினார்கள். பாத்தீங்க, பாவிங்க கூட உட்காந்து சாப்பிடுறாரு. எப்படி தீர்க்கதரிசியானா அவங்க பாவின்றது அவருக்கு தெரியணுமே அப்படின்றாங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? நான் நீதிமான்களுக்காக வரல, டாக்டர் யாருக்கு தேவை? நோயாளிகளுக்கு தான் தேவை அப்படின்ட்டு சொல்றாருங்க. அந்த அளவுக்கு பாசிட்டிவா பார்த்தாருங்க இல்லைங்களா? எல்லா அவுட்காஸ்ட் பீப்புளை வந்து இவரு கிட்ட சேர்த்துக்கிறாருங்க. அதனாலவே அவரை பார்த்தா நிறைய பேருக்கு பிடிக்கலங்க. அது மட்டும் இல்லாம அவர் ஜனங்களுக்கு மதிப்பு கொடுத்தாரு. எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மதிப்பு கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜனங்க யாரெல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இவர் மதிப்பு கொடுக்குறாருங்க. உதாரணத்துக்கு சிறு பிள்ளைகள், அப்புறம் ஸ்திரீகள், குஷ்டரோகிகள், புறஜாதிகள் எல்லா வேல்யூ கொடுத்தாருங்க. அவர் முன்னாடி யாராவது கஷ்டப்படும் போது அதை பார்த்துட்டு அப்படியே கடந்து போகின்றவர் இயேசு கிறிஸ்து இல்லைங்க. அவங்க கிட்ட பேசி அந்த கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கொடுத்து ஒரு அற்புத அடையாளம் செய்து அவங்க லைஃப் வந்து மாறுற மாதிரி பண்ணிடுவாருங்க. இதுதான் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த பாசிட்டிவிட்டி. எந்த அளவுக்கு பாசிட்டிவா அவர் இருந்தார் அப்படின்றத மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல பார்க்கலாங்க. மேத்யூ 12:20ல மடிந்த கம்பினை அவர் முறிக்க மாட்டார், புகைப்படுக்கும் திரியினை அவர் அணைக்க மாட்டார். ஒரு குச்சி இருக்குது இல்லைங்களா, அது வந்து உடையக்கூடிய நிலைமையில இருக்குதுன்னு வச்சுங்களேன், இவர் என்ன பண்ண மாட்டாரு, வேஸ்ட் இது இனிமேட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடச்சு தூக்கு போட மாட்டாரு. ஒரு திரி இருக்குது, அணைய போகின்ற நிலைமையில இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ண மாட்டாரு, அதை அணைச்சி போட மாட்டாரு. இது ரெண்டுத்தையும் என்ன பண்றாரு, ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா மாற்றுகின்றார். அதே போலதான் நம்மளோட லைஃபுங்க இல்லைங்களா? யாரையும் வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, நெகட்டிவா பேசி அவங்கள வந்து டிமோட்டிவேட் பண்ற மாதிரி நடந்துக்கல இல்லைங்களா? சமாரிய ஸ்திரியை கூட பாக்குறோம், அவங்க லைஃப் வந்து ரொம்ப பேடா தான் இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவிட்ட பேசின அப்புறம் அவங்க வந்து என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவ பத்தி எல்லார்கிட்டயும் போய் வந்து என்ன பண்றாங்க, அனௌன்ஸ் பண்றாருங்க. நான் வந்து ஒரு தீர்க்கதரிசியை பார்த்தேன், மெசையா பார்த்தேன் அப்படின்ட்டு அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா வந்து மாறுதுங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ல, லூக் 23:43ல இயேசு அவனோட உண்மையாகவே நான் உனக்கு சொல்கின்றேன், இன்று நீ என்னுடைய பரதேசில் இருப்பாய். பாத்தீங்களா? ஒரு தீஃப் சிலுவையில சாக போறாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல, என்னோட கூட நீர் பரதேசியில் இருப்பாய் அப்படின்ட்டு சொல்லிட்டாருங்க. என்ன மாதிரி என்கரேஜ்மெண்டான வார்த்தை! அவரோட லைஃப்ல இதை எதிர்பார்த்திருக்கே இருக்க மாட்டாரு அந்த தீஃப். ரொம்ப ரொம்ப நிம்மதி வந்திருக்காங்க. அவர் என்ன நினைச்சிட்டு இருப்பாரு, நான் ஒரு திருடன், என்னோட லைஃப் அவ்வளவுதான் அப்படின்ட்டு நினைச்சு அவர் இருந்திருப்பாருங்க. ஆனா இயேசு இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் நிச்சயமா நிம்மதியான ஒரு சாவை பெற்றுக்கொண்டு இருப்பாரு. அதுதாங்க நிதர்சனமான உண்மைங்க. என்ன ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம இயேசு கிறிஸ்துட்ட இருக்குது பாருங்க. அதே மாதிரி நம்மள பாசிட்டிவா இருக்கணுங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம், ஜான் 20:17ல இயேசு அவளோட, என்னை தொடாதே, நான் இன்னும் பிதாவினிடத்தில் ஏறி செல்லவில்லை, என் சகோதரிடத்தில் போய், பாத்தீங்களா, என்னோட சகோதரத்துல போய் நீ சொல்ல. எந்த சகோதரரை பத்தி பேசிட்டு இருக்கிறாருன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியங்க. யாருமே இவர் கூட இல்ல, எல்லாம் பயந்து ஓடி போயிட்டாருங்க. பேதுரு நீங்க பாத்தீங்கன்னாக்கா மறுதளிச்சிட்டாருங்க இல்லைங்களா? யாருமே இவர் கூட நின்னு இவருக்கு ஆறுதலாவே நிக்கலங்க இல்லைங்களா? உங்க கூடவே இருக்குவேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க முன்னாடி, ஆனா ஒருத்தர் கூட இல்ல. ஆனா அவங்கள பார்த்து இவர் என்ன சொல்றாரு, என்னோட சகோதரங்கள்ட்ட நீ போய் சொல்லுன்றாரு. என்ன மாதிரி பாசிட்டிவான ஃபீலிங் பாருங்க. நெகட்டிவ் தாட்டே இல்ல இயேசு கிறிஸ்துக்கிட்ட. இதே நம்மளா தானே சொல்லியிருப்போம், என்னை விட்டு போனவங்க தானே, அவங்கள நான் என்னத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்ட்டு கோவம் வந்திருக்கும் அவங்க மேல. ஆனா இயேசு கிட்ட அந்த மாதிரி எண்ணமே இல்லைங்க. அதுதான் நம்மளுடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. யோவான் 20ஆம் அதிகாரம் 19ல, ஜான் 20:19ல, அந்த வாரத்தின் முதல் ஆளான அந்த நாளில் மலையில் யூதர்களுக்கு பயந்து சீஷர்கள் இருந்த இடத்தில் கதவுகள் பூட்டப்பட்டு இருந்த போது இயேசு வந்து நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவுது என்றார். பாத்தீங்களா? அந்த ரூம்குள்ள வந்துடுறாருங்க. வந்துட்டு உங்களுக்கு சமாதானம் வரட்டும் அப்படின்ட்டு சொல்றாருங்க. இதுதான் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு இருந்த பாசிட்டிவ் ஃபீலிங். என்னை விட்டுட்டு ஓடி போனவங்க இவங்க கிட்ட நான் ஏன் வந்து பேசணும் அப்படின்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லைங்க, ஒரு துளி கூட இல்லைங்க சகோதர சகோதரி. இவ்வளவு பாசிட்டிவா நம்மளும் இருக்கணுங்க. இயேசு கிறிஸ்து பெர்ஃபெக்டான ஒரு பாசிட்டிவ் பர்சனா இருந்தாருங்க, ஜென்டிலா இருந்தாருங்க, அதே சமயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருந்தாருங்க அவரு இல்லைங்களா? அடுத்து இயேசு கிறிஸ்துவோட அந்த நேர்மறையான வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சுங்க இல்லைங்களா? ஜஸ்ட் அவங்க என்ன ஏமாத்துறாங்க, ஏமாத்திட்டு போகணும் அந்த மாதிரி எண்ணம் அவர்கிட்ட இல்லைங்க. அவருக்கு தெரியும் யார் எப்படின்ட்டு, யூதாஸ் இஸ்காரியத் எப்படின்ட்டு கூட அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் வந்து ரொம்ப பாசிட்டிவான பர்சனா தான் இருந்தாருங்க. சில பேர் எப்படின்னாக்கா, அவங்க சரியில்லை, நான் எப்படி பாசிட்டிவா இருக்கிறது, அவங்க என்கிட்ட நெகட்டிவா நடந்துக்கிறாங்க, நான் எப்படி அவங்க கிட்ட பாசிட்டிவா நடந்துக்க முடியும் அப்படின்னு நினைச்சோன்னு வச்சுங்களேன், நம்ம லைஃபும் நெகட்டிவ் ஆயிடும் இல்லைங்களா? சுற்றி இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கிட்டாலும் நம்ம அவங்க கிட்ட நல்லதா தான் நடந்துக்கணும். இதுதான் வந்து பாசிட்டிவான பர்சன் நடந்துக்கக்கூடிய முறை. இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித்தர
இல்லைங்களா? யோவான் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல, ஜான் 11:35ல இங்க இயேசு கண்ணீர் விடுறது நம்ம வந்து பாக்குறோங்க. இங்க இயேசு சும்மா இல்லைங்க, அவரும் வந்து அவங்க கூட சேர்ந்து அழுகுறாரு. இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துக்கு எல்லா சத்தியமும் தெரியும் தானே. இப்ப நம்மளுக்கும் தெரியுங்க, மரித்தவங்க வந்து மரித்த நிலையில இல்ல, அவங்க நித்திரையில இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து வந்த பின்பு எழுந்து வருவாங்கன்ட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அது துக்கம் தான், நம்ம வந்து அழுகணும். அவங்களோட கஷ்டத்துல வந்து நம்ம பங்கு பெறணும். பாசிட்டிவா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இல்ல அவங்க வந்துருவாங்க, நம்ம ஏன் அழுகணும் அப்படின்ட்டு இருக்கவங்க, அது ஒரு துக்கங்க. துக்கத்துல நம்ம வந்து கலந்துக்கணும், ஷேர் பண்ணிக்கணும். இல்லைங்களா? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38ல, மேத்யூ 26:38ல, அப்பொழுது அவர் அவர்களோட, என் ஆத்துமா மரணம் வரை மிகவும் துக்கமாய் இருக்கிறது, இங்கேயே இருங்கள், என்னோட விழிப்பாய் இருங்கள் என்றார். பாத்தீங்களா? அவர் ஜெபம் பண்ண போறாருங்க எத்செமனேல, என் கூட இருங்க, என்னோட ஆத்மா ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்குது அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனாலும் பாசிட்டிவ் ஃபீலிங் அவருக்கு இருக்குது. இல்லைங்களா? தேவன் கூட இருக்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது. அவர் என்ன நினைச்சாருனாக்கா, இவ்வளவு கஷ்டத்துல கூட வரப்போற அந்த மகிமையை வந்து அவர் பார்த்தாருங்க. இல்லைங்களா? அது நிமித்தம் தான் வந்து ரெடியா இருக்கிறாரு சாவறதுக்கு. இந்த செத்தாதான் வந்து ரொம்ப பெரிய கனமகிமை வரும், உலகத்துக்கு ஒரு ரட்சிப்பு வரும், நல்லாவே தெரியுங்க. அதனால அவர் படப்போகின்ற பாடுகளை குறித்து பெருசா அவர் யோசிக்காம, அவருக்கு பின்னாடி வரப்போகின்ற சந்தோஷத்தை குறித்து யோசிச்சு, ஜனங்களுக்கு வந்து ரட்சிப்பு வரப்போகின்றது அப்படின்றத நினைவு கூர்ந்து அவர் என்ன பண்றாருங்க, சந்தோஷமா அவரை வந்து ஒப்பு கொடுக்குறாருங்க. எபிரேயர் 12:2ல இதை பத்தி பாக்குறோம். ஈப்ரூஸ் 12:2ல, நம்முடைய விசுவாசத்தின் ஆதியும் நிறைவேற்றுமான இயேசுவை நோக்கி பாருங்கள், அவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்துக்காக வெட்கத்தை பொருட்டாக எண்ணாமல் சிலுவையை சகித்தார். பாத்தீங்களா? வெட்கத்தை வந்து பெருசா அவர் எண்ணலங்க, சிலுவையை சகித்து கொண்டார். ஏன்னா வரப்போகின்ற கனமகிமை ரொம்ப பெருசு அப்படின்ட்டு அவருக்கு தெரியுங்க. எவ்வளவு அவமானம், எவ்வளவு கஷ்டம். இல்லைங்களா? பாசிட்டிவ் ஃபீலிங் இல்லைனாக்கா ஒரு மனிதன் வந்து இவ்வளத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. ஒரு ஆப்டமிஸ்டிக்கா இல்லைனாக்கா இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. நெகட்டிவ் ஃபீலிங் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொண்டு இருக்க முடியுங்களா? இப்ப நம்மள லைஃப்ல கூட கஷ்டங்கள் வருங்க, நம்ம பாசிட்டிவிட்டி இல்லைன்னு வச்சுங்களேன், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு மனமுறிவு ஆயிடும், சோர்ந்து போய் உட்காந்துருவோம், டிப்ரெஷன் வந்துடும் நம்ம லைஃப். அதை வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவிட்ட கற்றுக்கலாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப உறுதியா இருந்தார். அது என்னன்னாக்கா, தேவனுடைய வல்லமையினால தேவன் யாரை வேணாலும் மாற்ற முடியும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். இல்லைங்களா? இதுதான் வந்து பாசிட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா தேவனால கூடாத காரியம் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26வது வசனம், மேத்யூ சாப்டர் 19:26ல இயேசு அவர்களை நோக்கி பார்த்து, மனுஷரால இது சாத்தியம் இல்லை, தேவனால் எல்லாம் சாத்தியமாயிருக்கிறது என்றார். பாத்தீங்களா? தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. எப்படிப்பட்ட மனிதனாலும் அவர் வந்து மாற்ற முடியும், எப்படிப்பட்ட பிரச்சனை ஆனாலும் ஒரு நொடியில அப்படியே அவர் வந்து மாற்ற முடியும். நம்ம லைஃப்ல இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்க, ஆனா தேவன் நினைச்சா ஒரு நொடியில மாற்றிடுவாருங்க. அந்த பிரச்சனைகள் ஒரு கல்லு மாதிரி தாங்க. இல்லைங்களா? அதை வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி வச்சு பார்த்தோம்னா அது ரொம்ப பெருசா தெரியும். அந்த கல்லை கொஞ்சம் தூரம் நம்ம எடுத்துட்டு போய் வச்சோம்னு வச்சுங்களேன், அது பெரிய பிரச்சனையாவே தெரியாது. இல்லைங்களா? நம்ம தேவன் அதுக்கும் மேலாக இருக்கிறாரு. இந்த பாசிட்டிவ் ஃபீலும் நமக்கு வேணுங்க. அது மட்டும் இல்லாம அன்புன்றது வந்து வெறுப்பை வந்து வெல்லம் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து உறுதியா நம்பினாரு. அவரு போதிச்சாரு இல்லைங்களா? மலை பிரசங்கம் எல்லாத்துலயும் வந்து அன்புதான் வந்து பிரதானமா இருந்துச்சுங்க. அன்பு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளால என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்றத அவர் வந்து பிரதானமா வச்சு போதிக்கிறார். ஏன்னா அன்புன்றது பாசிட்டிவிட்டினால வர ஒரு ஃபீலிங். இது வந்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்துல பார்க்கலாங்க. மேத்யூ சாப்டர் 5:44ல, ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், உங்கள் பகைவர்களை நேசியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஒரு வார்த்தை பாத்தீங்களா? இதுதான் வந்து பாசிட்டிவ் பீப்புள் செய்யக்கூடிய காரியமும். நெகட்டிவ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அந்த கசப்பை வந்து மனசுல அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. என்னைக்கு படியை தீர்க்கலாம், எப்போ அவங்கள வந்து திட்டலாம் அப்படின்ட்டு. ஆனா இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்றவங்க இப்படி பாசிட்டிவா இருக்கணும். சபிக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம அவங்களுக்கு நல்லது மட்டும் தான் பண்ணணும், தீமையை பண்ணக்கூடாது. பாசிட்டிவ் ஃபீலிங் இல்லைனாக்கா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணவே முடியாதுங்க சகோதரர். பாசிட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. யோசனையில கூட நம்ம நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அந்த யோசனை தான் நெக்ஸ்ட் ஆக்ஷனா மாறுது. நெகட்டிவ் ஃபீலிங் வரும்போது தேவனிடத்துல போய் ஜெபம் பண்ணி, தேவனை இந்த மாதிரி நெகட்டிவான தாட்ஸ் சொந்த சகோதர சகோதரி மேலே வருதாப்பா, அந்த மாதிரி வராதபடிக்கு நீ எனக்கு துணையா இருங்க தேவனேன்ட்டு ஜெபம் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மன்னிப்பு வந்து பழி வாங்குறதை விட ரொம்ப ரொம்ப பெரியான விஷயம். எல்லாராலையும் மன்னிக்க முடியாது. இல்லைங்களா? தேவனை போல நம்ம மன்னிக்கணும்ட்டு வசனம் இருக்குது.
சோ மன்னிக்கிறது வந்து ரிவெஞ்சோட ரொம்ப பெருசுங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து வந்து போதிச்சார். இதுதான் வந்து பாசிட்டிவான ஃபீலிங். மத்தேயு 18, 21, 22 மேத்யூ சாப்டர் 18, 21, 22ல பேதுரு வந்து கேக்குறாருங்க, எத்தனை தடவை என்னோட சகோதரரை நான் மன்னிக்கணும் அப்படின்னு கேட்கும் போது 7 தடவை அப்படின்ட்டு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து நோட் பண்ணி வைக்கணும்ன்றதுக்காக சொல்லலைங்க. யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க பிராக்டிகலி ஸ்பீக்கிங். எதற்காக? மன்னிச்சு 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 என்ன ஆகுது, நம்மளோட லைஃப் ஃபுல்லா பாசிட்டிவ் ஆயிடும். மன்னிக்கிறது வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஆயிடும் இல்லைங்களா? யார் என்ன மாதிரி தவறு பண்ணாலும் மன்னிக்கக்கூடிய நிலையில நம்ம வந்துரும். அதனாலதான் இந்த விஷயத்த அவர் சொல்றாரு. விசுவாசம் வந்து பெரிய பெரிய மலைகளை வந்து மூவ் பண்ணும். சரி, நிச்சயமாக மூவ் பண்ணணும். விசுவாசம் ரொம்ப ரொம்ப பெருசு. இயேசு கிறிஸ்து கிட்ட விசுவாசம் இருந்ததுனால தான் அவர் வந்து தண்ணி மேல நடக்கிறாருங்க. அதே விசுவாசம் பேதுருக்கிட்ட இல்ல, பயந்துருக்காருங்க. உள்ள போனா என்ன ஆயிடும்ட்டு. அதனால உள்ள போறாரு. ஆனா விசுவாசமா இயேசு கிறிஸ்து போல நடந்திருந்தா நிச்சயமாக தண்ணி உள்ள போயிருந்திருக்க மாட்டாருங்க. இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவான ஃபீலிங் தான். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல இயேசு என்ன சொல்றாருங்க, இந்த மலையை பார்த்து நீங்க தண்ணிக்குள்ள போய் விழுனாக்கா போய் விழுந்துடும் அப்படின்னு சொல்றாரு. விசுவாசத்தினால எல்லாமே சாத்தியம். கடுகளவு விசுவாசம் இருக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம லைஃப்ல வந்து இருள்ன்றது நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், வெளிச்சம்ன்றது பாசிட்டிவான ஃபீலிங். வெளிச்சம் நம்ம லைஃப்ல வந்து பெருகணும் அப்படின்னாக்கா பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான். எங்க சகோதர சகோதரி, யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பாக்குறோம், ஒளி இருளில் ஒளிருகிறது, இருள் அதை வெல்லவில்லை. பாத்தீங்களா? இருள் வந்து வெளிச்சத்தை வெல்ல முடியாது. நம்ம லைஃப்ல பாசிட்டிவா இருந்தான்னு வச்சுங்களேன், அந்த இருள் வந்து நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. இருள்ன்றது நம்ம கிட்ட இருக்கிற பாவம், நெகட்டிவான ஃபீலிங்ஸ் எல்லாமே. சகோதர சகோதரி, வெளிச்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்ல. அடுத்து அல்டிமேட் எக்ஸாம்பிள் பாசிட்டிவிட்டிக்கு இயேசு கிறிஸ்துட்ட நம்ம பார்க்கறது என்னன்னாக்கா உயிர்த்தெழுதல் இல்லைங்களா? உயிர்த்தெழுதலை வந்து அவர் முழுமையா நம்பினார். இதுவும் வந்து பாசிட்டிவிட்டி இல்லைன்னா முடியாதுங்க. இன்னைக்கு நம்மளும் அந்த நம்பிக்கை இருக்குது இல்லைங்களா? நிச்சயமா ஒரு நாள் வந்து உயிர்த்தெழுதல் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை. இது வந்து யோவான் 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, இன்னும் கொஞ்ச நேரம் உலகம் என்னை பார்க்காது, நீங்கள் என்னை பார்ப்பீர்கள். நான் உயிரோடு இருக்கின்றேன், நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள். பாத்தீங்களா? நீங்களும் உயிரோடு இருப்பீங்க, நானும் உயிரோடு இருப்பேன் கொஞ்ச காலம் அப்படின்றாருங்க. சோ ரிசரக்ஷன் பத்தி அவ்வளவு பாசிட்டிவா இருந்தாருங்க. அது அப்படியே நடந்துச்சுங்க. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குதுங்க, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ட்டு. நம்ம எப்படி சிந்திக்கிறோமோ, என்ன மாதிரி விஷயங்களை அதிகமா நம்ம வந்து மனசுல யோசிக்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு மனிதனா தான் நம்ம ஆகுறது. சோ நம்மளோட ஃபீலிங் வந்து பாசிட்டிவா இருக்கணும், தேவனுக்கு ஏற்ற விதத்துல இருக்கணும் இல்லையா? அடுத்து இயேசு கிறிஸ்து எங்கே சென்றாலும் ஜனங்க கிட்ட மகிழ்ச்சியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாரு. அவரை வந்து ஒரு பர்சன் மீட் பண்ணாலோ, அவர்கிட்ட பேசிட்டு போனாலோ சந்தோஷம் அவங்க வாழ்க்கையில நிறைந்திருந்துச்சு. ஏன் தெரியுங்களா? ஏசு கிறிஸ்து கிட்ட இருந்த பாசிட்டிவிட்டி தான் காரணம் இல்லைங்களா? அவர் பாசிட்டிவான பர்சனா இருந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவரை பத்தி நம்ம பேசுறோம், மத்த மதத்தாரும் பேசுறாங்க, அவரை ரொம்ப கொண்டாடுறதுக்கு அதுதான் காரணம். நீங்க பாத்தீங்கன்னாக்கா கானா ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க, அங்க திராட்சை ரசம் தீர்ந்துருந்துங்க. திராட்சை ரசத்தை வந்து அவரு மிராக்கல் மூலியமா வர வைக்கிறார் இல்லையா? இப்போ அந்த கல்யாணத்துல இருந்தவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கிறோம் இல்லைங்களா? அவர் அந்த விஷயத்த பண்ணும்போது. அடுத்து எத்தனையோ ஜனங்களை வந்து அவர் ஹீல் பண்ணாருங்க இல்லைங்களா? முடவரை வந்து நடக்க வைக்கிறாரு, கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு கொடுக்குறாரு, குஷ்டரோகிகளை வந்து சரி பண்றாரு. இந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க. ஹீல் பண்ணாத வியாதியே இல்லை இல்லைங்களா? அவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அந்த ஏன்னா அவ்வளவு பாசிட்டிவான பர்சன் இயேசு கிறிஸ்து. லூக்கா 13ஆம் அதிகாரம் 17வது வசனம், அவர் இவைகளை சொல்லும் போது அவருடைய எதிரிகள் எல்லோரும் வெட்கப்பட்டார்கள், ஜனங்கள் எல்லோரும் அவர் செய்த மகிமையான காரியங்களுக்காக மகிழ்ந்தார். பாத்தீங்களா? அவர் செய்த அந்த அற்புதங்களை பார்த்து எல்லோரும் சந்தோஷப்படுறாருங்க. எப்படிப்பட்ட ஒரு மனிதன் இவரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து சின்ன பசங்க வந்து அவர்கிட்ட இருக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறாருங்க, லவ் பண்றாங்க. காரணம் இயேசு கிறிஸ்து ரொம்ப பாசிட்டிவான இருந்தாருங்க. ஏன்னா சின்ன பசங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா பாசிட்டிவான பீப்புள் கூட தான் அதிகமா பழகணும்ட்டு விரும்புவாங்க. இது வந்து சயின்டிபிக் ஃபேக்ட்டுங்க. இயேசு கிறிஸ்து அப்படி இருந்தாரு. மார்க் 10ஆம் அதிகாரம் 13ல இருந்து 16 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அவரை தொடும்படிக்கு மக்கள் பிள்ளைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பாத்தீங்களா? பிள்ளைகளை கொண்டு வராங்க. அப்போ சீஷர்களை அதட்டுறாங்க. இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்கன்ட்டு சொல்றாரு இல்லைங்களா? அடுத்து இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருந்தாருனாக்கா, அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணது ஒன்னே ஒண்ணு தாங்க, ப்ராப்ளம் பத்தி இல்ல, தீர்வை பத்தி தான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாருங்க. எப்பவுமே நம்ம கூட ப்ராப்ளம்லயே வந்து இருக்கக்கூடாதுங்க, தீர்வை பத்தி யோசிக்கணும், பாசிட்டிவா வந்து திங்க் பண்ணுங்க, தேவன் வந்து வழி நடத்துவார் அப்படின்ட்டு. இயேசு கிறிஸ்துக்கு ஒண்ணு நல்லா தெரியுங்க, இந்த ப்ராப்ளமுக்கு மேலாக தேவன் இருக்கிறாரு, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு நினைச்சாரு. அதனாலதான் வந்து எல்லாமே அவரால் செய்ய முடிஞ்சதுங்க. சில ஜனங்க எப்படின்னாக்கா
எப்படி ரோஜால வந்து முள் இருக்கலாம் அப்படின்ட்டு பார்ப்பாங்க. இதுதான் வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ன்றது. அதே பாசிட்டிவான பெர்சன் என்ன பண்ணுவாங்க, ஒரு முள்ள கூட ஒரு ரோஜா வந்திருக்குதே, எவ்வளவு நல்ல விஷயம் அப்படின்ட்டு பாசிட்டிவா பார்ப்பாங்க. இது 2த்துக்குமே வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குதுங்க சகோதர சகோதரி. ஒரு விஷயத்த நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்றது. மார்க் 6ஆம் அதிகாரம் 38ல, மார்க் 6:38லங்க, அவர் அவர்களோடே உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன பாத்தீங்களா? சீஷர்கள் என்ன சொல்றாங்க? இத்தனை பேருக்கு எப்படி நம்ம சாப்பாடு கொடுக்க முடியும்? எல்லாரையும் வந்து அனுப்பிச்சு விட்டுறலாம்னும் போது, உங்ககிட்ட எவ்வளவு அப்பம் இருக்குது? ஃபர்ஸ்ட் அத பாருங்க. உங்ககிட்ட என்ன இருக்குது? அத பாருங்கன்றாங்க. ரொம்ப பெரிய மிராக்கிள் பண்றாருங்க. 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை வந்து சாப்பிட வைக்கிறாரு அவரு. மார்க் 4ஆம் அதிகாரம் 39ல நம்ம பார்க்கலாம். அவர் எழுந்து காற்றை திட்டி கடலோடே அமைதி அமைதியாக இரு என்றார். காற்று நின்றது. பாத்தீங்களா? இதுவும் பாசிட்டிவ் தான். ஏன்னா அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கிறாருங்க. கடல் கூட வந்து அவர் சொல்ற பேச்சு கேக்குதுங்க சகோதர சகோதரி. மார்க் 5ஆம் அதிகாரம் 39ல இன்னொரு உதாரணம் நம்ம வந்து பார்க்கலாங்க. மார்க் 5:39ல அவர் உள்ளே போய், நீங்கள் ஏன் குழப்பமாய் இருக்கிறீர்கள்? ஏன் அழுகிறீர்கள்? அந்த குழந்தை இறந்து போகவில்லை, தூங்குகிறாள் என்றார். பாத்தீங்களா? அது செத்துட்டுக்குதுன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. குழந்தை சாவல, தூங்கிட்டு இருக்கே அப்படின்றாருங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தை ஏஞ்ச உடனே ஆச்சரியமா பாக்குறாருங்க. இயேசு கிட்ட இருந்த பாசிட்டிவிட்டி பாருங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து மிக சிறந்தவருங்க. பாசிட்டிவ் எனர்ஜி அவர்கிட்ட ஏராளம் இருக்குது இல்லைங்களா? அவர்கிட்ட நெகட்டிவ்ன்றது ஒண்ணுமே கிடையாதுங்க சகோதர சகோதரி. மார்க் 9ஆம் அதிகாரம் 23ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. மார்க் 9:23ல இயேசு அவனோடே, நீ முடியும் என்றால் விசுவாசம் உள்ளவனுக்கெல்லாம் சாத்தியமா இருக்கிறது என்றார். ஒரு பையனுக்கு பேய் பிடிச்சிட்டு இருந்துச்சுங்க. அந்த அப்பா வந்து இயேசுவை பார்த்து கேட்கிறாருங்க, எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னும் போது, நீ விசுவாசிக்கின்றாயா? ஏன்னா விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கூடும் அப்படின்றாரு. பாத்தீங்களா? என்ன மாதிரி வார்த்தைங்க. நம்ம பாசிட்டிவா இருக்கணுங்க. தேவனால கூடும், தேவன் நினைச்சா என்னோட லைஃப் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்ற பாசிட்டிவான ஃபீலிங் நமக்குள்ள ஃபர்ஸ்ட் இருக்கணுங்க. அப்ப எல்லாமே நம்ம லைஃப்ல நல்லதாவே நடக்கும், பாசிட்டிவா நடக்குங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து எப்போதுமே ஜனங்கள்கிட்ட இருக்கிற பெஸ்டான விஷயத்த மட்டும் தான் பார்த்தாங்க. வேர்ஸ்டான விஷயத்த அவர் வந்து பார்க்கலங்க. இப்போ ஜனங்கள்கிட்ட இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து எப்பவுமே வந்து வேர்ஸ்டான விஷயத்தை தான் பார்ப்பாங்க. இது வந்து மோஸ்ட் ஆஃப் தம் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்னு இல்லைங்களா? அது எல்லார்கிட்ட இருக்குது. இல்லன்ட்டு யாரும் சொல்ல முடியாதுங்க. நம்ம வந்து ஒருத்தருக்கு எவ்வளவு நல்லது வேணா பண்ணலாங்க இல்லைங்களா? என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அதை தான் ஹைலைட் பண்ணுவாங்க. நம்ம செய்த நல்ல காரியங்கள் எல்லாம் ஒரே செகண்ட்ல வந்து மறந்துடுவாங்க ஜனங்க. இதுதான் மனிதனின் இயல்பு. ஆனா இயேசு கிறிஸ்துவோ அப்படிப்பட்டவராக இல்லைங்க. பாசிட்டிவான விஷயத்தை தான் வந்து ஜனங்கள்ட்ட அவர் பாக்குறாரு. யோவான் 1ஆம் அதிகாரம் 42ல நம்ம பார்க்கலாங்க. ஜான் சாப்டர் 1:42ல அவன் அவரை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தான். இயேசு அவனை நோக்கி பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்று அழைக்கப்படுவாய் என்றார். பாத்தீங்களா? நீ வந்து இனிமேட்டு கேபா என்று அழைக்கப்படுவாய். பீட்டர், பீட்டர் என்ற பெயருக்கு என்ன அர்த்தங்க? ராக் அப்படின்ட்டு அர்த்தங்க. பேதுரு எப்படி இருந்தாருனாக்கா, ரொம்ப அவசர புத்தியா இருக்கிறாரு. அவர் வந்து ஸ்டேபிளா இல்ல. ஆனாலும் இயேசு அவரை நம்பினாருங்க. இயேசு அவர்கிட்ட இருந்த பாசிட்டிவான விஷயத்த பார்த்தாரு. சபைய அவர் மூலியமா தான் இயேசு கிறிஸ்து வந்து வழி நடத்தினாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? பாசிட்டிவா இருந்தாருங்க. இயேசு கிறிஸ்துங்க அதுதான் காரணங்க. அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு பேதுரு கிட்ட வந்து பேசுறாருங்க. எப்படிப்பட்ட பேதுரு? இயேசு கிறிஸ்துவ யாருன்னு தெரியாது சொன்ன பேதுருங்க மறுதலிச்சுட்டாருங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட பேதுரு கிட்ட வந்து பேசுறாருங்க. நீ என்னை நேசிக்கின்றாயா? ஏன்னா மனக்கசந்து பேதுரு அழுகுறாருங்க. அவர் வந்து மோட்டிவேட் பண்றாருங்க இயேசு கிறிஸ்து. என்னோட சபையை நீ தான் வழி நடத்தணும் இல்லைங்களா? என்னோட ஆடுகளை நீ போய் மெய் அப்படின்ட்டு சொல்றாருங்க. 3 தடவை கேட்கிறாரு, என்ன நேசிக்கின்றாயா நேசிக்கின்றாயான்ட்டு. கடைசி வரைக்கும் அதுக்கப்புறம் பேதுரு இயேசு கிறிஸ்துக்காகவே வாழ்ந்தாருங்க. லைஃப் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுவே வந்து நெகட்டிவான ஸ்பிரிட் இயேசு கிறிஸ்துட்ட இருந்துச்சுனாக்கா முடிஞ்சிருக்க முடியுமா? இவ்வளவு பேரை வந்து இயேசு கிறிஸ்து மனமாற்றம் அடைய வச்சிருக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமாக முடியாதுங்க. நம்ம கூட நிறைய பேருக்கு இன்ஃபுளுயன்ஸா இருக்கணும்னாக்கா, இன்ஸ்பிரேஷனா இருக்கணும்னாக்கா, பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கணும்னா பாசிட்டிவான பர்சனா இருந்தா மட்டுமே முடியுங்க. நெகட்டிவான பர்சனா இருந்தா நிச்சயமாக முடியாது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கலாம். மேத்யூ சாப்டர் 9:9ல அங்கே இருந்து இயேசு போய் கொண்டிருந்த போது வறுவசையினிடத்தில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒருவனை கண்டார். அவர் அவனோடு என்னை பின்பற்றி வா என்றார். பாத்தீங்களா? அவர் என்ன பண்றாருங்க? பின்பற்றி வான்னு கூப்பிட்ட உடனே ஏஞ்சி வந்துடுறாருங்க மேத்யூ. இயேசு கிறிஸ்து ஒரு நிமிஷம் கூட இவர் வந்து ஒரு டாக்ஸ் கலெக்டரு, இவரை வந்து நான் யூஸ் பண்ணணுமா, இவரை வந்து சீஷர் ஆக்கணுமா அப்படின்ட்டு யோசிக்கவே இல்லை. எவ்வளவு பாசிட்டிவான ஒரு
கேரக்டர் இருக்குது பாருங்க அவர்கிட்ட. அது மட்டும் இல்லாம அப்போஸ்தலனாகிய பவுல வந்து இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். அவர் தமாஸ்கு போற வழியில இயேசு அவர்கிட்ட பேசுறாரு. அதுக்கப்புறம் அவரோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகுதுங்க. இயேசு கிறிஸ்து ஒரு நொடி கூட கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துற இந்த மனுஷனை வந்து நாம் பயன்படுத்தணுமா, நெகட்டிவான பர்சன் ஆச்சு அப்படின்ட்டு யோசிக்கலங்க. இதே கேள்வியைதான் வந்து அனனியாஸ் கேட்கிறாருங்க இயேசு கிறிஸ்துவுக்கு. ஆனா இயேசு என்ன சொல்றாரு பாருங்க அனனியாஸ் கிட்ட. இது வந்து அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15, 16 ஆக்ட் சாப்டர் 9, 15, 16 கர்த்தர் அவனோட போ, அவன் என் நாமத்தை ஜனதார்களுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் எடுத்து சொல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். என் நாமத்துக்காக அவன் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். பாத்தீங்களா, என்னோட நாமத்து நிமித்தம் அவர் பாடுபடுவார், என்னோட நாமத்தை ஜனதார்கிட்ட போய் சொல்லுவார் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் அப்படின்ட்டு சொல்றாருங்க. இதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இயேசு ரொம்ப பாசிட்டிவா இருந்தது காரணம். அடுத்து இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தது. எதற்காக மரித்தார்? நம்ம நீதிமானா இருக்கிறதுனால மரித்தாரா? நம்ம வந்து நல்வழியில நடந்ததுனால மரித்தாரா? இல்லங்க, நம்ம வந்து அநீதிமான இருக்கும் போதே அவர் மரித்தாருங்க. பாவிகளா இருக்கும் போதே அவர் வந்து மரித்தார். இதுல இருந்தே நம்ம சொல்லலாம் இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான பர்சன். இவரை போல யாருமே கிடையாதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு நெகட்டிவான பர்சன் யாருக்காகவும் எதுவுமே வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது வந்து 100% உண்மைங்க, இல்லைங்களா? நான் ஏன் அவங்களுக்காக இதை பண்ணணும், நான் ஏன் அவங்களுக்காக இதை விட்டு கொடுக்கணும், நான் ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ணணுன்ட்டு தான் அவங்களுக்கு வந்து தோணணும். ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட பாசிட்டிவான ஸ்பிரிட் இருந்ததுனால தான் நம்ம பாவியா இருக்கும் போதே அவர் நமக்காக மரித்தாருங்க. ஒரு நொடி கூட வந்து அவர் யோசிச்சு பார்க்கலங்க. ரோமர் 5:8 நம்ம பாக்குறோம். ரோமன் சாப்டர் 5:8 நாம் பாவிகையா இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்தினார். பாத்தீங்களா, இவ்வளவு பேர் அன்புங்க இது. அவர் பாசிட்டிவா இருந்தது, அதனால தான் இதை செய்து முடித்தாருங்க. அடுத்து இயேசு கிறிஸ்து ஜனங்க மத்தியில விசுவாசத்தை தான் என்கரேஜ் பண்ணாரே தவிர பயத்தை என்கரேஜ் பண்ணலங்க. பயப்படாதீங்கன்ற வார்த்தையை ரிப்பீட்டேட்டிவா சொல்றாருங்க. பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பறையந்தோ நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி சொல்லி அவங்களை ஊக்கப்படுத்திட்டே வராருங்க. இது கூட வந்து ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள். மார்க் 5ஆம் அதிகாரம் 36 மார்க் சாப்டர் 5:36 அவர்கள் சொல்லிறதை கேட்டு இயேசு சபையாரின் தலைவரோட பயப்படாதே விசுவாசமாய் இரு என்றார். பாத்தீங்களா, அந்த ஜெப ஆலய தலைவர்கிட்ட சொல்றாருங்க, பயப்படாத, விசுவாசமாயிரு, உன் பொண்ணுக்கு ஒண்ணுமே நடக்காது அப்படின்றாருங்க. அதே போல அந்த பாப்பாக்கு ஒண்ணுமே ஆளுங்க, உயிரோட வந்துட்டாருங்க அந்த பாப்பா. இயேசு கிறிஸ்து சொல்றது ஒடியான் தான், எதுக்குமே பயப்படாதீங்க, விசுவாசமா இருங்க. அது மட்டும் தான் வந்து அவர் என்கரேஜ் பண்றாரு. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 27 மேத்யூ 14:27 உடனே இயேசு அவர்களோட தைரியமா இருங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். கடல் மேல நடந்துட்டு வராருங்க. அப்போ ஸ்ரீஷருங்க அவரை பார்த்து பயப்படுறாருங்க. அப்ப இயேசு என்ன சொல்றாரு? பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்றாருங்க. எதை குறிச்சு நீங்க பயப்படாதீங்க, விசுவாசமா இருங்க அப்படின்றத தான் ரிப்பீட்டேட்டிவா அவர் சொல்றாருங்க. டாக்டர்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா பொதுவா பேஷண்ட்ஸ் கிட்ட ரொம்ப பாசிட்டிவா பேசுவாருங்க. பாசிட்டிவான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்குங்க, என்கரேஜ்மெண்டா இருக்கும். நெகட்டிவா பேசினாங்கன்னு வச்சுங்களேன், உன்ன பயந்துருவார் அவரு பேஷண்ட். எப்பவுமே நெகட்டிவான வார்த்தையை வந்து பிரயோகப்படுத்த மாட்டாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஜான் 14:1 உங்கள் இதயங்கள் கலங்காதிருக்கட்டும், தேவனில் விசுவாசமாயிருங்கள், என்னிலும் விசுவாசமாயிருங்கள். பாத்தீங்களா, பயப்படாதீங்க, கலங்காமல் இருங்க, என் மேல விசுவாசமா இருங்க, தேவன் மேல விசுவாசம். இதுதாங்க பாசிட்டிவிட்டின்றது. அடுத்து இயேசு கிறிஸ்து எப்போதுமே ஜீவனுக்கேற்ற வார்த்தைகள் தான் பேசினாருங்க. பக்தி விருத்தி அடையும்படியான வார்த்தைகள் தான் அவர் வந்து பேசினாருங்க. ஒருத்தருக்கு இருடலான வார்த்தை அவர் பேசுறாங்க, டிஸ்கரேஜ்மெண்ட் உண்டாகிற வார்த்தைகள் அவர் பேசவே கிடையாதுங்க எப்போதுமே. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் பார்க்கலாங்க. மேத்யூ 8:3 இயேசு தம்முடைய கையை நீட்டி அவனை தொட்டு, நான் விரும்புகிறேன், நீ சுத்தமாக இருக்க என்றார். உடனே அவன் குஷ்டரோகம் இருந்து சுத்தமாகிவிட்டான். பாத்தீங்களா, அந்த குஷ்டரோகம் அப்படியே சுத்தமாயிடுச்சு. இதுதாங்க பாசிட்டிவான வார்த்தை, நீ சுத்தமாக அப்படின்ற. யோவான் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல கூட இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. ஜான் 5:8 இயேசு அவனோட எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். பாத்தீங்களா, இது வந்து ஒரு பாசிட்டிவான ஃபீலிங் வந்து மனுஷனுக்குள்ள உருவாக்குங்க. அவர் வந்து கையை வச்சு ஹீலிங் பண்ணாம ஏஞ்சி நடுன்றாருங்க. அந்த வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குது, இல்லைங்களா? ஏஞ்சி நட, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு உற்சாகத்தை அந்த மனுஷனுக்கு தருதுங்க அது. அதனால்தான் அவ்வளவு வருஷம் முடவனா இருந்தவர் ஏன் நடக்கிறாருங்க. அடுத்து யோவான் 11ஆம் அதிகாரம் 43வது வசனத்துல லாசருவே வெளியே வா அப்படின்றாருங்க. லாசரும் ஏஞ்சி வந்துரு. பாத்தீங்களா, அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ்க்கு இருக்கின்ற பவருங்க. அவர் நினைச்சிருந்தா உள்ள போயிட்டு மேல கை வச்சு ஹீலிங் பண்ணிருந்துக்கலாம். ஆனா வெளியே நின்னுட்டு லாசருவே எழுந்து வான்றாருங்க. பாசிட்டிவான வேர்ட்ஸ்க்கு இருக்கின்ற பவருங்க, இல்லைங்களா?
இல்லைங்களா? பாசிட்டிவான வேர்ட்ஸ் நம்ம வாயில இருக்கணுங்க. ஜீவனுக்கேற்ற வார்த்தைகளை வந்து நம்ம பேசணுங்க சகோதர சகோதரி. லூக்கா 8ஆம் அதிகாரம் 48வது வசனத்துல, லூக் சாப்டர் 8:48ல அவளோடே, மகளே, உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கினது, சமாதானமாக போ என்றார். பாத்தீங்களா? ரொம்ப ரொம்ப வருஷமா ரத்தப்போக்கு அந்த ஸ்திரீக்கு இருக்குதுங்க. அவரோட வஸ்திரத்தை தொட்ட உடனே அவங்களுக்கு குணம் ஆயிடுது. அப்ப இயேசு சொல்றாருங்க, உன்னோட விசுவாசம் உன்னை வந்து சுகமாயிடுச்சு, நீ சமாதானத்தோட போ அப்படின்றாருங்க. என்ன அருமையான வார்த்தை பாத்தீங்களா? பாசிட்டிவான வேர்ட்ஸ்ங்க ஒன்னொன்றுமே. அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருந்திருக்குங்க சகோதர சகோதரி. இந்த மாதிரி வார்த்தைகள் பேசிதான் இயேசு கிறிஸ்து நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாருங்க. அந்த வார்த்தைக்கு பவர் இருக்குதுங்க. ஜீவனுக்கு ஏற்ற வார்த்தைகளா அது இருக்குதுங்க. உப்பினால சாறை மீறினதா அது இருந்துச்சு. அதனாலதான் நிறைய பேரோட வாழ்க்கையை அது வந்து மாத்துச்சுங்க. அடுத்து வந்து இயேசு கிறிஸ்துவோட பாசிட்டிவான அந்த நடவடிக்கை அவரை பின்பற்றவங்களுக்கும் வந்துச்சுங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சுங்க. இப்ப நம்ம பாசிட்டிவா இருந்தாதான் மத்தவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க இல்லைங்களா? நம்ம வந்து நெகட்டிவா கூட மத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுங்க. அது ரொம்ப மோசம். பாசிட்டிவா நல்ல விதத்துல வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் எப்படி இயேசு கிறிஸ்து மத்தவங்களை பாசிட்டிவான வார்த்தையை சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாருன்ட்டு நம்ம பார்க்கலாங்க. மேத்யூ 5:14ல, நீங்கள் உலகத்துக்கு பிரகாசமாய் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா? நீங்க உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்கன்றாரு. இந்த வார்த்தைகளை அப்போஸ்டல்ஸ் வந்து தியானிச்சிருப்பாங்க. நம்மள பார்த்து வெளிச்சம்ன்றாரு, அப்ப நம்ம பாவத்தை விடணும், நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும், மத்தவங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கணும்ட்டு அடிக்கடி யோசிச்சிருப்பாங்க. அதே வார்த்தையை தான் நம்ம வந்து அடிக்கடி படிக்கிறோம். நம்மளும் வந்து உலகத்துக்கு ஒரு வெளிச்சமா தான் இருக்கணுங்க சகோதர சகோதரி. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ங்க, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து எனக்கு சமாதானத்தை கொடுக்குறேன்ட்டாரு. எவ்வளவு பெரிய வார்த்தை அது, எவ்வளவு பாசிட்டிவா இருக்குது. நானும் மத்தவங்கள்ட்ட சமாதானமா நடந்துக்கணும்ன்ற எண்ணம் நமக்கு வரணும். யோவான் 16:33 ரொம்ப பெரிய பாசிட்டிவான வார்த்தைங்க இது. நிறைய பேருக்கு கம்ஃபர்டிங்கான வேர்டு. என்ன சொல்றாருனாக்கா, நீங்கள் என்னுள் சமாதானம் கொள்ளும்படியாக இவைகளை உங்களுக்கு சொல்கிறேன். உலகத்தில் நீங்கள் உபத்திரவம் அடைவீர்கள், ஆனாலும் தைரியமாய் இருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பாத்தீங்களா? உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் பயப்படாதீங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். அதே மாதிரி நீங்களும் ஜெயிப்பீங்க அப்படின்ட்டு பாசிட்டிவான வேர்ட்ஸ் சொல்றாரு. அது இன்னைக்கு வரைக்கும் நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்க. அடுத்து பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து கிட்ட அவர் வந்து பாடுகளை வந்து வெற்றியாக மாற்றினாருங்க. ஏன்னா அவர் அதை பாசிட்டிவா எடுத்துக்கினார். அதான் காரணங்க. நம்ம வாழ்க்கையில பாடுகளே வரக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணணும்னு வச்சுங்களேன், அது நெகட்டிவான ஃபீலிங். ஆனால் பாடுகள் வந்தா கூட தேவன் என் கூட இருக்கின்றார், எல்லாத்தையும் என்னால தாங்க முடியும், சகிச்சுக்க முடியும், மேற்கொள்ள முடியும், பாடுகள் பட்டாதான் தேவன் கூட வந்து இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுதான் வந்து தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். யோவான் 12ஆம் அதிகாரம் 23, 24ல இயேசு கிறிஸ்து அப்படிதான் வந்து பாடுகளை பார்த்தாருங்க. பாசிட்டிவா பார்த்தாரு. என்ன சொல்றாருனாக்கா, ஒரு கோதுமை மணி இருக்குது, அது பூமியில போயிட்டு சாவணுங்க. செத்தால்தான் வந்து நிறைய கோதுமை மணிகள் விளையும் இல்லைங்களா? சாவலனாக்கா வராது. அதே போல இயேசு கிறிஸ்து மனுக்குலத்துக்காக அதுதான் வந்து அவர் பாசிட்டிவா எடுத்துட்டு செய்தாருங்க. ஒரு துளி கூட நெகட்டிவான ஃபீலிங் அவர்கிட்ட இல்லைங்க. அவர் என்ன நினைச்சாருனாக்கா, ஒன்னே ஒண்ணுதான், நான் மறைகிறதுனால இத்தனை பேருக்கு வந்து ஜீவன் கிடைக்குமா, அது செய்யறதுக்கு நான் தயார் அப்படின்ற ஒரு மனநிலை அவர்கிட்ட இருந்துச்சுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ல இருந்து 12 கூட நம்ம என்ன பாக்குறோம், நீதி நிமித்தம் துன்பப்படுறவங்க வந்து பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தம் நிந்தித்து அவமானப்படுத்தப்பட்டு பல அவமானங்கள் நமக்கு வந்தா நம்ம வந்து பாக்கியவான்கள், சந்தோஷப்படுங்க, மகிழ்ச்சியா இருங்கன்ட்டு சொல்றாருங்க. சரிங்களா? சோ இதுதான் வந்து பாசிட்டிவான ஃபீலிங். இயேசு கிறிஸ்து கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா சொந்த வீட்டாரே அவமானப்படுத்துறாருங்க. சொந்த ஊருக்காரங்களே அவரை வந்து அவமானப்படுத்துறாருங்க, கேவலமா பேசுறாங்க, என்னென்னவோ பண்ணாங்க. ஆனாலும் அவர் வந்து பாசிட்டிவா இருந்தாருங்க. அடுத்த அடையாளம் இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, யாராவது சிறிதளவு விசுவாசம் காமிச்சா கூட தேவனுக்கு, அதுல இயேசு கிறிஸ்து ரொம்ப 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 சந்தோஷப்படுறாருங்க. பாசிட்டிவான ஃபீலிங் அவர்கிட்ட இருந்துச்சு. இதே மாதிரிதான் நம்ம இருக்கணும். நெகட்டிவான பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, யார் சந்தோஷமா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நெருடலா இருக்கணும், சந்தோஷப்பட மாட்டாங்க இல்லைங்களா? ஆனா பாசிட்டிவான பீப்புள் மற்றவங்களோட சந்தோஷத்துல அவங்க சந்தோஷப்படுவாங்க, மத்தவங்க கஷ்டப்பட்டா அதுல அவங்களும் கஷ்டப்படுவாருங்க, கங்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க, தேவனிடத்துல போயிட்டு நன்றியை செலுத்துவாங்க. என்னால முடியல, என்னோட சகோதரன் அதை வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு மனதளவுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. இதுதான் வந்து பாசிட்டிவான ஃபீலிங் சகோதர சகோதரி. மார்க் 12ஆம் அதிகாரம் 41ல இருந்து 44 ஒரு சம்பவம் நடக்குதுங்க. ஒரு விதவை வந்து காணிக்க போடுறாருங்க. இயேசு கிறிஸ்து அவங்கள வந்து உயர்வா பேசுறாரு. எல்லாரையும் பார்க்கிலும் அவங்கதான் அதிகமா போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களோட விசுவாசம் அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க இல்லைங்களா? ரொம்ப பாசிட்டிவா இருந்தா
ரொம்ப பாசிட்டிவா இருந்தாங்க. அதனால தான் உயர்த்தி பேசுறாருங்க. பாசிட்டிவான பீப்பிள் தான் ஃபியூச்சர பத்தி அதிகமா திங்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தேவன சார்ந்து இருக்கிறதுனால, தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு அப்படின்றது. சோ இந்த தாட் நம்மகிட்ட இருக்கணுங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல ஒரு சென்ச்சுரியன் அவர் வந்து இயேசு கிறிஸ்துகிட்ட என்னுடைய வேலைக்காரர் உடம்பு சரியாம இருக்கிறாங்க. நீங்க ஏதாவது பண்ணுங்க ஆண்டவரே! உங்களால முடியும் அப்படின்னும்போது, நான் நேரடியா வந்து பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே! அவருக்கு சுகம் ஆகும் அப்படின்றாருங்க. அதே மாரி ஆவுதுங்க. இல்லைங்களா? இந்த மாரி ஒரு விசுவாசத்த நான் இஸ்ரவேல் ஜனத்துக்கிட்ட பார்க்கலையே அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படுறாருங்க சகோதர, சகோதரி. இதுதான் வந்து பாசிட்டிவான மைண்ட் செட்டுங்க. இதே பாசிட்டிவிட்டி நம்மகிட்டயும் இருக்கணுங்க. தேவன்கிட்ட ஜெபம் செய்து, இதே மாரி நேர்மறையான வாழ்க்கை இயேசு கிறிஸ்து போல வாழ நம்ம தினந்தோறும் தேவனிடத்துல பலத்த பெற்றுக்கொள்வோங்க. தேவன் தாமே இந்த வசனங்கள ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியிலே நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் ரொம்ப நன்றிகள். தேங்க் யூ சோ மச். ஆமென்.